கேதுவின் காதலன் பேசுகிறேன். இன்று ஒரு ஜோதிட தகவலை பார்ப்போம். ஆண்டவனின் பெருமை. 2 பெண்கள் பேசுகிறார்கள். அதாவது சிம்ம ராசியும் மகர ராசியும். அதாவது சிம்ம ராசி ஆண்டாள், மகர ராசி பாஞ்சாலி. இருவருமாக இறைவனின் புகழை ஒருவர் மாற்றி புகழ்ந்து கொண்டு பேசுகிறார்கள். பேச்சின் முடிவில் பாஞ்சாலியை பார்த்து ஆண்டாள் கேட்கிறார், ஐவருக்கு மனைவியாக எப்படி நீ ஒத்துக்கொண்டாய், எப்படி நீ ஏற்றுக்கொண்டாய் என்ற ஒரு கேள்வியை ஆண்டாள் வைத்தவுடன் பதிவிரதையினுடைய பாஞ்சாலி அந்தி சாயும் சூரியன் போல மனம் வருத்தப்பட்டு சாப விடுகிறாள். என்னை போல் நீயும் ஐவரை மணப்பாய் என்று ஆண்டாளுக்கு சாபம் விடுகிறாள். ஆம், ஆண்டாள் ஐவரையும் மணந்தாள். இதோ காரணம் என்னவென்றால், ஆண்டாள் அற்புதமாக நினைக்கிறாள், பத்தினியான பதிவிரதையான பாஞ்சாலினுடைய வார்த்தை பலிக்க வேண்டும் என்பதற்காக மனமுருகி ஆண்டவனை தொழுகிறாள். 5 அச்சாமூர்த்திகளாக வடபத்திர சாயி, அரங்கன், செண்ட அலங்காரன் மற்றும் சோலைமலை அழகனாக அரங்கன், வடபத்திர சாயி, செண்ட அலங்காரன், சோலைமலை அழகன், வேங்கடவன் ஆக 5 அர்ச்சாமூர்த்திகளாக இறைவனை தியானித்து இறைவனை வரமாக பெற்று பாஞ்சாலி என்னுடைய சபதத்தை இங்கு ஆண்டாள் ஐவரையும் மணந்தாள். ஆக சிம்ம ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் காதல் திருமணம் இருக்கும். மகர ராசியில் எந்த கிரகம் நின்றாலும் அங்கு காதல் திருமணம் இருந்தே தீரும். ஆக 2 ராசிகளும் காதல் திருமணத்திற்கு உகந்த ராசிகள். சோதனை செய்து பாருங்களேன். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஏன் உங்கள் அருகாமையிலும் இவர்கள் இருப்பார்கள். இருந்து ஆலோசனை பெறுங்கள். அதே நேரத்தில் மகர ராசியும் சிம்ம ராசியும் ஆண்டவனை தொழுங்கள். அதாவது தங்கள் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளை வணங்கி பாருங்கள். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். இவர்களால் தான் நம் வாழ்க்கை வளமாகும் என்பது விதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். கேதுவின் காதலன்.